பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு சாம்பல் புதன். நம்முடைய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு முக்கியமான நாளாக நாளைய நாள் திகழ்கிறது. நாளைய நாள் தவக்காலத்தின் ஆரம்பமாக திகழ்கிறது. எனவே இந்த சாம்பல் புதன் நமக்கு நம்முடைய வாழ்வையும் உணர்த்துகிறது. எந்த வகையில் என்றால், மண்ணிலிருந்து வந்த நாம் திரும்பி அந்த மண்ணுக்கே செல்வோம் என்பது ஒரு கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு நியதி கட்டளை. எனவே மண்ணிலிருந்து வந்த நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட புகழில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய பெரிய இடங்கள்ல இருந்தாலும், நம்முடைய வாழ்நாள் என்பது மண்ணிற்கே என்பது உறுதியானது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், யாரும் உலக அழிவு வரைக்கும் வாழ போறோம்னா கிடையாது. வாழ்ற வாழ்க்கைய உண்மையோடு, கடவுளினுடைய துணையோடு, அவருக்கும் உகந்தவாறு வாழும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நம்முடைய வாழ்வு இனிதாக அமையும். அது 2 நாளா இருந்தாலும் சரி, 1 நாளா இருந்தாலும் சரி. எனவேதான் இதுவரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோமோ அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த 40 நாள், இந்த 46 நாள், இந்த தவக்காலமானது நமக்கு மிகுந்த ஒரு மனமாற்றத்தின் நாளாக திகழ்கிறது. அதனால மனமாற்றத்தோடு நாளைய நாளை நாம் தொடங்குவோம். நம்ம எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தவக்காலம் நமக்கு மனமாற்றத்தை தர வேண்டும் என்பதுதான் உண்மை. அதனால தவக்காலத்தை கண்டிப்பா எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. மாலை போட்டாலும், மாலை போடுற அந்த 40 நாள் மட்டும் நான் இப்படி உண்மையா இருப்பேன்றது கிடையாது. கடவுள் முன்னாடி எப்பயுமே கடவுளுக்கு உண்மையா இருப்பதுதான் இந்த தவக்காலம் உணர்த்துவது. இந்த 40 நாள் உங்களை திருத்துவதற்காக தானே தவிர, 40 நாள் மட்டும்தான் நீங்க நல்லா கரெக்டா இருக்கணும், மது அருந்தாம தவறான செயல்களில் ஈடுபடாம இருக்கணுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் நீங்க இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த 40 நாள்ல நம்ம பழகிக்கணும். அதனால 41வது நாள் நம்ம என்னத்தை எதிர்பார்ப்போம்னு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டுனாச்சும் 41வது நாள் கூட உங்களுக்கு கடவுளுடைய நாளாக, எப்படி மாலை போட்டப்ப எந்த அமைதியில இருந்தீங்களோ அதே அமைதியோடு இந்த தவக்காலத்தை நாம் தொடர்வோம், தவக்காலத்தை முடிப்போம் என்பதுதான் சொல்ல விரும்புகிறேன். எனவே எல்லாரும் சாம்பல் புதனை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக கடவுளுடைய பிள்ளைகளாக, மனமாற்றம் பெற்றவர்களாக வாழுங்கள். கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.